தொடர்ந்து வீட்டுல பெண் குழந்தைகளே பிறந்துட்டு இருக்காங்க, அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னாங்க. முதல்ல ஒரு விஷயம், பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எந்த தவறான முடிவுக்கும் சென்று விடாதீர்கள். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரைமிங்க டி ராஜேந்தர் ஸ்டைல நம்ம பாட்டுக்கு சில வாசகங்களை வச்சுக்கிட்டு பொக்கிக்கிட்டு வாழறோம். 5 பெண்கள் பெற்றவன் ஆண்டி ஆவான் அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் 5 பெண் பெற்றவங்க ஆண்டி ஆவாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணை வளர்க்கணும், அந்த பெண்ணு ருசுவாவா, அதற்கு பிறகு அவளுக்கு உண்டான சடங்கு சாங்கியங்கள், அதற்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதற்கப்புறம் அவ கர்ப்பிணியாவா, வளகாப்பு சீமந்தம்னு நடத்தணும், அதற்கு பிறகு குழந்தை பிறக்கும், குழந்தைய சீராட்டணும், குழந்தைய வளர்க்கணும், குழந்தை பராமரிப்பு, இப்படின்னு தொன்று தொட்டு வரிசையா போயிட்டே இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஆண் பிறந்திருக்கிற வீட்லையும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை.